அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் கடைசியா தூய தமிழ்ல பேசினதுன்னு பாத்தீங்கன்னா கல்லூரியில, அதுக்கப்புறம் பள்ளியில படிச்சப்போ பேசினதுக்கு அப்புறம் நடுவில் வாய்ப்புகளே இல்லாம இருந்து, ஏன்னா இங்க ஆங்கிலமும் தமிழும் சேர்த்து பேசிட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள்லாம் தாண்டி திரும்ப பழையபடி பள்ளிக்கே செல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய நினைவுகளை திரும்ப அங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த வகையில இந்த பட்டிமன்றத்தை எங்களுக்கு நடத்துவதற்கு அனுமதி அளித்து எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கலந்துரையாடும் இந்த குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இளைஞர்கள் இப்ப இன்றைய இளைஞர் சமுதாயத்துல தமிழ் ஆர்வம் குறைந்துள்ளதா ஆர்வம் மிகுந்துள்ளதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடிலாம் தமிழ் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம். நாங்கெல்லாம் பள்ளிகள்ல படிக்கிறச்சே எங்களுக்கு போதனை வகுப்புன்னு ஒன்று உண்டு. எந்த திங்கட்கிழமை அன்னைக்கு முதல் வகுப்பு போதனை வகுப்பா தான் இருக்கும். அதுல ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி அதை வளர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பாடல்கள் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். இந்த பாரதியார் பாடல்களை உணர்ச்சி பொங்க பாடி இருப்போம், பாரதிதாசனுடைய பாடல்களை உணர்ச்சி பொங்க பாடி இருப்போம். அந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய தமிழ் அறிவை வளர்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. குறிப்பா திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள்ல சொல்றச்சே ஏபி நாகராஜன், KS கோபாலகிருஷ்ணன் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ் திரைக்கு இதை பத்தி பேசாமலே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தமிழுக்கு ஆற்றிய தொண்டுங்கிறது ஒரு சிறந்த விஷயம். இப்பவும் பல வீடுகள்ல தில்லானா மோகனாம்பாளோ, திருவருட்செல்வரோ, திருவிளையாடலோ இந்த மாதிரி படங்கள் ஒழிச்சுட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க பேசின அந்த வசன வீழ்ச்சி, அர்த்தமுள்ள வசனங்கள் இதெல்லாமே காணாம போயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமை வந்திருக்கிறது. நான் கூடிய வரைக்கும் ஆங்கிலம் தவிர்த்து தமிழ்ல பேசணும்னு முயற்சி செய்யறேன். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன தயவு செஞ்சு என்னை மன்னிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சோ அந்த வகையில ஆர்வம் குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு அணியில பேசுறதுக்கு எமிமாள் ஒரு ஆசிரியை, அவங்க படாத கஷ்டம் இல்லை. மாணவர்கள்ட்ட என்னென்னலாம் சொன்னா கூட அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்றாங்க அப்படிங்கறது அவங்களுடைய அனுபவங்கள் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சோ அந்த வகையில நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கச்சு என்ன சொல்லுவோம், பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிப்போம் அப்படிம்போம். சோ அந்த வகையில தமிழ் ஆர்வம் குறைந்துள்ளது அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு கவிஞர் எமிமாள் அவர்களை அழைக்கின்றேன். உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்களுடைய பலத்த கர போலிகளுக்கிடையே உங்கள் நேரம் துவங்குகிறதம்மா. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. தமிழ்பால் ஈர்க்கப்பட்டு இவ்விடயத்தில் இணைந்துள்ள கலந்துரையாடல் பேரவையில் கலந்துள்ள அனைவருக்கும் மற்றும் 1 மில்லியன் வியூவர்ஸ் பட்டிமன்றத்தை நடத்தக்கூடிய குமரிராஜன் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களுக்கும், தமிழ் ஆர்வத்தின் மிகுதியால் ஆர்வ கோரராகி வந்துள்ள எம் எதிரணியினருக்கும், தமிழ் குறைந்துள்ளதே என்ற வருத்தத்தில் அமர்ந்திருக்க எம் அணியினருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். இப்படி தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழ் அழியா மொழி, தமிழ் தெய்வீகமான மொழி, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த கொடி என்று புலவர்கள் பலர் சொல்ல கேட்டு புல்லரித்து போயிருக்கிற நமக்கு புறையோடி போயிருக்கிற சில உண்மைகள் நமக்கு தெரிவதில்லை. மொழியின் வளர்ச்சினா என்ன? இலக்கணம் இலக்கியங்கள் மட்டுமே மொழியை வளர்ச்சி செய்யுமானா கிடையாது. அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய இளைஞர்கள் கையில தான் இந்த மொழியோட வளர்ச்சியே இருக்கு. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்றது பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய கவிதை. இந்த இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னோட மனைவியோட சொல்லை கேட்டு பெற்றோரை என்ன பண்றாங்க, தாயின் முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. ஒரு தாயை புறக்கணிக்க கூடிய மனநிலையில் உள்ள ஒரு இளைஞனால்
தமிழ் மொழியை புறக்கணிப்பது பெருசா அவனுக்கு ஒன்னும் புலப்படாது. அப்ப ஒரு தாய் பற்று இல்லாதவங்க கிட்ட போய் மொழி பற்று எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அந்த மொழி பற்று குறையறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்நிய மொழியினோட ஆதிக்கம், அதனோட மோகம். இப்ப ஆங்கிலம் தான் நான் அந்த ஆங்கில மொழி தான் நம்ம தமிழோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு முதன்மையான காரணமே இந்த ஆங்கில மொழி தான். இப்ப ஒன்னே இல்ல, நம்ம குழந்தைங்க பிறக்குது, குழந்தை பிறந்தவனே அம்மான்னு சொல்லிட்டா, என் பிள்ளை அம்மான்னு சொல்லிட்டான், அம்மா சொல்லிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படும். அதே அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து மம்மின்னு சொல்லிட்டான்னு போடுங்களேன், என் பிள்ளை எவ்வளவு ஸ்மார்ட் பாத்தீங்களா, ஆங்கிலத்துல பேசுறான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, குழந்தை பிறந்த உடனே சுத்தி இருக்கிற இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் நான் இருக்கிறப்ப அம்மா எனக்கு தமிழ்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய வச்சுக்கிட்டு அதை பாத்தியானா அது கேட், இது கவ்வு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஆங்கிலத்திலேயே சொல்றாங்க. அப்ப தமிழ விதையே போடாம மரமட்டை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? இப்ப இளைஞர்கள் தன்னோட குழந்தைக்கு தமிழை சொல்லி கொடுத்தா தானே அவங்க வளர்றப்ப தமிழ் மொழியோட ஆர்வத்தோட வளர்வாங்க. பிறக்கிறப்பவும் சரி, இருக்கிற சூழ்நிலையும் சரி, எல்லாமே அந்நிய மோகத்தோட ஆட்டி படைக்கூட அதி பயங்கர சக்தியில நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். சரி, இது வீட்டுலதான் இப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா, இப்ப நான் பள்ளி ஆசிரியர் என்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல தமிழ் மீடியம், தமிழ் வழி கல்வி மட்டுமே பயன்பாட்டில் இருந்த அரசாங்க பள்ளியில இப்ப ஆங்கில வழி பள்ளி அத வந்துடுச்சு. ஆங்கில மொழி பாடம் முதன்மையான பாடமா எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்றாங்க, மெட்ரிகுலேஷன். நான் எனக்கு தமிழ் ஆர்வம் குறைந்து இருக்குதுன்னு பேசுறதுனால நான் ஆங்கிலத்தையும் பயன்படுத்துவேன். எதிரணி தமிழ் ஆர்வம் அதிகம் இல்லையா, அவங்க ஆங்கிலம் பயன்படுத்தாம தூய தமிழ்ல பேசிட்டோம். ஆனா நாங்க ஆர்வம் குறைச்சலா இருக்கிறதுனால நாங்க ஆங்கிலத்தையும் பயன்படுத்திட்டோம். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்கு, அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிண்டர் கார்டன் ப்ரீகேஜில இருந்தே அவங்களுக்கு என்ன ஆங்கில வழி கல்வி தான் போதிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அடுத்தது மேல்நிலை பள்ளிக்கு போனோம்னா அவன் ஆங்கிலத்துல தானே பண்ணணும். அடுத்து ஒரு படிப்பு படிக்கணும், அடுத்து ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா அவனுக்கு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய, தொடர்பு படுத்தக்கூடிய மொழியை எப்படி இருக்கும், ஆங்கிலம் தான் இருக்கும். அப்ப நான் தமிழை படிச்சு என்ன பண்ண, தமிழ படிச்ச தமிழ்நாட்டுல வேலை கிடைக்க மாட்டேன், தமிழ்ல படிச்ச தமிழ்ல இருக்கிறவனே எனக்கு மதிக்க மாட்டேன், அப்ப நான் இருக்கு தமிழ்ல பேசணும் அப்படின்ற இந்த இருக்கு. சரி, எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா, பிள்ளைங்க கிட்ட நம்ம போய் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போறேன், ஆண்டு விழாக்கான ஆயத்த பண்ணி நடந்து கொண்டு இருக்கு. அங்க நான் போறப்ப தமிழ் தாய் வாழ்த்தி பிள்ளைங்க எதுல எழுதியிருக்காங்கன்னா ஆங்கிலத்துல எழுதிதான் தமிழ்ல பாடுறாங்க. ஏன்னா தமிழோட பயன்பாடு குறைஞ்சு போச்சு. இப்ப தமிழ் என்ன கேட்டாங்கன்னா, தமிழ் பேச எழுத தெரிஞ்ச போதாதான், அதுக்கு மேல தெரிஞ்சுக்கணுமா? நான் தமிழை மட்டும் படிச்சு என்ன பண்ண போறேன், எனக்கு கட் ஆஃப் மார்க் வரக்க போதா? நான் 12th படிக்கிறேன், என் கட் ஆஃப் மார்க் வச்சுதான் நான் காலேஜுக்கு அட்மிஷன் வாங்க போறேன். அப்ப எனக்கு மெயின் சப்ஜெக்ட் என்ன, அதுல தான் நான் படிப்பேன், தமிழ் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண அந்த மாதிரி போயிட்டு. சரி, இப்போ நம்ம காலேஜ் லெவலுக்கு போனோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ இருக்கிற மாணவர்கள் ஒரு பக்கத்துல தமிழை பிழை இல்லாம எழுதக்கூடியவங்க யாராவது இருப்பாங்களான்னு காட்டுங்க. இதோட ஆர்வம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, இங்க மட்டும் இல்ல, இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, உணவு, உடை எது எடுத்தாலுமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆங்கில மொழி ஆதிக்கம் தான். ஒரு திருமணம் எடுத்துங்க, வெளிநாட்டு கலாச்சாரம் தான். உணவு எடுத்துங்க, வெளிநாட்டு உணவு தான். நம்மளோட அடிப்படையா இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே தமிழ் மீது இருக்கிற ஆர்வ குறைச்சனால எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. நான் ஒண்ணு சொல்ல விரும்பப்படுறேன் நடுவர் அவர்களே, இப்போ ரீசெண்டா நடந்தது இல்லையா, நம்ம சிஎம் தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் ஆட்சி எடுத்தாங்க இல்லைங்களா, அங்க நம்ம பாரம்பரியமா என்ன பண்ணுவோம்னா தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல நம்ம பாடுவோம். ஆனா அங்க முதல்ல பாடின பாட்டு எதுன்னா வந்தே மாதரம். இரண்டாவதாக பாடக்கூடிய பாட்டு தேசிய கீதம். மூன்றாவதா பாடக்கூடிய பாட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து. அப்ப முதல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இப்ப இருக்கிற இளைஞர் கையில அது எந்த நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு. நன்றி நன்றி. சிறப்பாக பேசியிருக்காங்க எம்மிமாள். அவங்க சொன்ன சில விஷயங்கள் பள்ளியில எல்லாமே தமிழ்ல இருக்கக்கூடியதை கூட ஆங்கிலத்துல எழுதி வச்சுதான் படிக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொன்னீங்க. அது மட்டும் இல்ல,
மம்மி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மம்மின்னா என்ன அர்த்தம் அவங்க தெரியாமலே சொல்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா மம்மின்னா எகிப்துல இருக்கக்கூடிய அந்த பிணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு நான் கேள்விப்பட்ட ஞாபகம். அதாவது அந்த அந்த இது அஞ்சலி செய்யறதுக்காக சில மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தான் மம்மின்னு சொல்லுவாங்க. சோ தேவையில்லாத ஒரு மொழியாக்கம் இங்க தேவையில்லைங்கிறத அவங்க கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க, சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க.